கிரிட்டிக் பீங் அ ஃபேன் அண்ட் ஃபேன் பீங் கிரிட்டிக், இது ரெண்டுமே டேஞ்சரஸ் ஃபார் சினிமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாகவே எனி கிரிட்டிக் வந்து ஃபேனாக இருக்கக்கூடாதுலாம் கிடையாது, ஒப்பீனியன் பயஸ்டாக இருக்கக்கூடாதுங்கிறது தான். இப்போ நீங்கள் அகைன் முதல்ல ஒரு கொஸ்டின் கேட்டீங்க இல்லையா, ஏன் இந்த படம் ஃபெயில் ஆச்சுன்ற ஒரு விஷயம் வந்து கிரிட்டிக் பண்ணலாமா கூடாதான்னா, ஆக்சுவலாக நான் என்ன பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா 2-3 விஷயம் கிரிட்டிக்ஸ் பண்ண வேண்டாம். கிரிட்டிக்ஸ் முதல்ல ட்ராக்கர்ஸாக இருக்க வேண்டாம் ஃபர்ஸ்ட். ஏன்னா அங்கே ஒரு ஈகோ அட்டாச் ஆகிடுது. நான் நல்லா இல்லைன்னு சொன்ன படம் இவ்வளோ வசூல் பண்ணுதா, அப்போ நான் அந்த படம் அப்போ எப்படி வந்து அங்கே ஒரு ஈகோ வந்துடுது இல்லையா. ஸோ நான் சொன்ன கருத்து தப்புன்ற மாதிரி ஆகிடுதுன்னும் போது அவங்க வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தன்னுடைய பாயிண்ட்டை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு வேற விஷயங்களை அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்கன்னும் போது நீங்கள் முதல்ல இங்கே ட்ராக்கருங்கிற கான்செப்டே எதுக்கு அவசியம் தெரியல. அகைன் ஆஷா சொன்ன மாதிரி வசூலை பற்றி யாருக்கும் எந்த கவலையும் தேவையில்லை. முதல்ல அது நீங்கள் கேட்டிங்களே ஆரோக்கியமானதா இல்லையா, ஆக்சுவலி இதெல்லாம் தான் ஆரோக்கியமானது கிடையாது. எதுக்கு ஒரு ஆடியன்ஸுக்கு வசூலை பற்றி எந்த தேவையும், அது வந்து அவங்க யார் சம்மந்தப்பட்ட ஆட்கள் பேசிப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். எந்த நம்பர்ஸுமே இங்கே வந்து உண்மை கிடையவே கிடையாது. இங்கே டிரான்ஸ்பரன்சின்னு ஒன்றும் கிடையவே கிடையாது. பல காலமாக பேசிட்டு இருக்காங்க, இன்னும் வரல இங்கே டிரான்ஸ்பரன்சிங்கிறது. ஸோ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இங்கே பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸுங்கிறது ஒன்று ஓவராக பயங்கரமாக வந்து பூஸ்டப் பண்ணி சொன்ன நம்பர்ஸாக தான் இருக்குமே தவிர பெருசாக வந்து, ஏன்னா அது சில ஃபேக்டர்ஸ் இருக்குது.